சாதியை ஒழிப்பது யார் யார் கையில் இருக்கோ அவங்க தான் சாதியை யாரால் ஒழிக்க முடியுமோ அப்போ அவங்க தான் இந்த சாதிக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். சாதி இருப்பதற்கு காரணம் யார் என்றால், இங்கு சாதி என்பது இருப்பதற்கு காரணம் யார் என்றால், சாதியை யார் ஒழிக்க முடியுமோ அவர்கள்தான், அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறதோ, அந்த திறன், அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த சாதிக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். அதனால் சாதியை யாரால் ஒழிக்க முடியும்? இந்த அரசாங்கத்தால் தான் சாதியை ஒழிக்க முடியும். தனி மனிதர்கள் எவ்வளோ முயற்சி, எவ்வளோ புரட்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த புரட்சிக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் இல்லாமல், அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சு. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க சாதியை ஒழிக்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய தலைவர்கள், எவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் இங்கே நடந்திருக்கு. ஆனாலும் ஒழிக்க முடியலை. அது காரணம் என்னென்னா, அதற்கான அங்கீகாரம், அதற்கான சான்றிதழை பெறாமல் போய்விட்டார்கள். அதனால் ஒரு சாதியில் இல்லாதவர்கள் என்கிற அந்த மனப்பான்மைக்கு ஒரு அங்கீகாரம், அது ஒரு சான்றிதழ், அது இல்லாமல் போச்சு. அதனால் அந்த சான்றிதழை பெற்றுவிட்டாலே, அந்த சான்றிதழ் இங்கே எளிதாக கிடைத்து விட்டாலே சாதியை ஒழிச்சிடலாம். சாதி என்பது எந்த அளவுக்கு ஒழிந்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு விடலாம். இத்தனை பேர் சாதியில் இல்லை என்றால் இத்தனை பேர் இத்தனை பேரிடமிருந்து சாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். அப்போ சாதியை யாரால் ஒழிக்க முடியும்? அரசாங்கத்தில் தான் ஒழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ இங்கே சாதி இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம். அப்போ பிராமணர்கள் தான் சாதியை அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்களே நம்ம குற்றம் சுமத்திகிட்டே இருக்கோம். அது மிகப்பெரிய தப்பு. உண்மையை மறைக்கிற யாரால் சாதியை ஒழிக்க முடியுமோ அவங்கள தான் நம்ம குற்றம் சுமத்தணும். அவங்க தான் இங்கே சாதி இருப்பதற்கு காரணம். ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே சாதி இருப்பதற்கு அந்த அரசாங்கங்கள் தான் காரணம். ஆக அரசாங்கம்தான் இங்கே சாதி நடந்த தீண்டாமைகளுக்கு, வன்முறைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. குற்றவாளி என்பது யார் என்றால், இந்த சாதி கொடுமைகளுக்கு குற்றவாளி என்பது யார் என்றால், இந்த சாதியை இன்னும் பாதுகாத்து வச்சுருக்கு பாருங்க. ஆவணங்கள் மூலமாக, சலுகைகள் மூலமாக, இடஒதுக்கீட்டை காரணம் காட்டி இன்றைக்கும் சாதி என்கிற கட்டமைப்பை வலுவூட்டி கொண்டே இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்கணும். அந்த அரசாங்கம் தான் குற்றவாளி. அதனால் வேறு எந்த சாதியையும் இவங்க மேல் சாதி, இவங்க பிற்படுத்தப்பட்டவங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, சாதியை கடந்து வாங்க, சாதியை தூக்கி தூர போடுங்க, சாதியை கடந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம். சாதி இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாகவே இருக்குது. வேற்றுமையை அடையாளப்படுத்துறதுக்கு தானே, வேற்றுமைக்கு கொடுக்கப்படுகிற அந்த முக்கியத்துவம் தானே சாதி என்கிற அந்த அமைப்பே உருவாக்கிச்சு, கட்டமைப்பே உருவாக்கிச்சு. அதனால் சாதி இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாகவே இருக்க முடியாது. மதம் இருக்கிற வரைக்கும் மக்கள் ஒற்றுமையாகவே இருக்க முடியாது. அப்போ ஒற்றுமைக்கு இதெல்லாம் தடைகள். இடையில இருக்கிற கல்கள் மாதிரி மக்கள் ஒற்றுமையாக ஒன்று கூடும்போது இடையில இருக்கிற அந்த தடைகள் இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது வேற்றுமையை அடிப்படையாக கொண்டது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள் இங்கே இருக்கும். அதுதான் ஒருத்தர் உயர்ந்தவர், வறுமையில் இருக்கார், ஏழை, பணக்காரன், அப்புறம் கருப்பு நிறத்தவர், மாநிறம், வெள்ளை நிறம், அப்புறம் இந்த மாதிரி திறமையில் கூடுதல். ஒருத்தர் பெரிய படி படிச்சிருப்பார், ஒருத்தர் குறைந்த படி படிச்சிருப்பார். குறைந்த திறமை, குறைவான சம்பளம், அதிக சம்பளம், கோடீஸ்வரர், பணக்காரர், இப்படிங்கிற வேறுபாடுகள் இங்கே இருக்குது. வேறுபாட்டை அடிப்படையாக கொண்ட, வேற்றுமையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மனித வாழ்க்கை முறை, இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கை முறை. இந்த இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கை முறையில் மற்ற மக்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது. எல்லாரும் சமமாக வாழவே முடியாது. ஏன்னா இங்கே படித்தவங்க, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பணம் சம்பாதிக்கிறவங்க, குறைவாக பணம் சம்பாதிக்கிறவங்க, கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், பணக்காரர்கள், ஏழைகள், நடுத்தர, இப்படி இந்த வேறுபாடெல்லாம் இருக்குது. இதை தவிர்க்க முடியாது. ஆனால் எதை நம்ம தவிர்க்க முடியுமோ, எது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதை நம்ம தவிர்க்கலாம்ல. எல்லாருமே சமமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டரும் தேவைப்படுறாரு, ஒரு நர்ஸும் தேவைப்படுறாங்க, ஒரு துப்புரவு பணியாளரும் இந்த மருத்துவமனை இயங்குவதற்கு தேவைப்படுகிறார். ஆக இந்த உலகம் இயங்குவதற்கு வெவ்வேறான திறமை உடையவர்கள் தேவைப்படுகிறார்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குவதற்கு. அதனால் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள். அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாத ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த சாதி. இந்த சாதி தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மருத்துவமனையில் எல்லோரும் ஒரு டாக்டருக்கு இணையான ஒரு மதிப்போடு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு அந்த டாக்டர்னால் அவர் அந்த உயர்ந்த இடத்துல தான் அவர் இருப்பார். ஏன்னா அவர் அதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு, அந்த திறமை அவரிடம் இருக்கிறது. அதனால் அவர் அந்த உயர்ந்த இடத்தில் அந்த மருத்துவமனை. அப்போ அது கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அது கீழே நர்ஸ் இருப்பாங்க, அது கீழே
வந்து இன்னொரு துப்புரவு பணியாளர், கடைநிலை ஊழியராக ஒரு துப்புரவு பணியாளர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஏற்றுக்கிட்டு தான். அவங்க யாரும் நீங்கள் துப்புரவு பணியாளராக இருக்கணும்னு அவங்கள கட்டாயப்படுத்தலை. அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். விரும்பி ஏற்றுக்கொண்டு தான் அந்த வேலை செய்து கொண்டு, யாரையும் அவங்கள நிர்பந்தப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள். வேறு வழி இல்லை. இப்படி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம். அங்கே வந்து இந்த மாதிரி தொழிலை அடிப்படையாக கொண்ட ஏற்றத்தாழ்வுகள் அங்கே கிடையவே கிடையாது. அங்கே தொழில்னால் ஒன்று தான், விவசாயம். எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம், 8 வயசுக்கு மேலே உள்ளது. அப்போ அந்த விவசாய நிலத்தின் அளவு 2 ஏக்கர். அதில் ஒரு சமத்துவம் வந்து விடுகிறது. அப்புறம் வேலை செய்கிற நேரம் 3 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் யாரும் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி அதுமாதிரி விவசாயம், நீ என்ன விவசாயம் பண்ணுற, ஒரு வயலில் வந்து ஒரு விவசாய நிலத்தில் என்னென்ன செடிகள் நடப்படுகிறதோ அதுதான் ஒவ்வொரு விவசாய நிலத்துலையும் நடணும். எது அவங்களுக்கு தேவையோ, ஒருவருக்கு என்ன தேவையோ அதான் அனைவருக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் அவங்க வளர்க்கணும். இப்படி சமத்துவம் என்பது அங்கு உன் விருப்பம் போல் நீ என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன விவசாயம் வேணாலும் பண்ண முடியாது. இத்தனை ஏக்கர் தான் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, 2 ஏக்கர் தான். அதுக்குள்ளே நீ என்ன விவசாயம், என்னென்ன செடிகளை, எத்தனை தென்னை மரம்னா 2 தென்னை மரம், ஒரு விவசாயத்தில் 2 தென்னை மரம் வளர்த்துக்கலாம். அப்படின்னா ஒரு ஊரில் வந்து 4800 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4800 பேர்கிட்ட இருப்பாங்க. 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 4800 பேருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் அந்த ஊரில் எப்பவும் இருக்கும். அப்படின்னா 4800 ஏக்கர்லேயும் 4800 பேர் இருப்பாங்க. அப்படின்னா 9600 ஏக்கர் விவசாய நிலம் அங்கே இருக்கும். 4800 பேருக்கும் 2 ஏக்கர். அதில் ஒவ்வொருவோட விவசாய நிலத்துலேயும் 2 தென்னை மரம். அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய ஊரில் 9600 தென்னை மரம் இருக்கும். ஒரு விவசாய நிலத்தில் 2 தென்னை மரம் தான். அது மாதிரி ஒரு விவசாய நிலத்தில் ஒரு மாமரம். அப்போது ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. ஒருவருக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விவசாய நிலத்தில் ஒரு மாமரம் என்றால் ஒரு ஊரில் எத்தனை மாமரம் இருக்கும்? 4800 பேர் வசிக்கிற ஒரு ஊரில் 4800 மாமரம் இருக்கும். அதனால் என்னடா ஒரு விவசாய நிலத்தில் ஒரு மாமரம் தானான்னு நினைக்காதீங்க. ஒரு மாமரம், ஒரு கொய்யாப்பழம், இப்படி வந்து எல்லா மரங்களும் ஒரு விவசாய நிலத்தில் வரணும். ஒருவருக்காக கொடுக்கப்படுகிற விவசாய நிலத்தில் எல்லா வித மரங்களையும் வரணும். சப்போட்டா மரம் 2, அந்த எண்ணிக்கையை கடைபிடிக்கணும். இது ஒரு சமத்துவம். நீ இல்லை, எனக்கு நான் வந்து வெறும் தென்னந்தோப்பாகவே நான் என் நிலத்தில் வளர்க்க போகிறேன், எனக்காக கொடுக்கப்பட்ட விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் நான் தென்னந்தோப்பாகவே வெறும் தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும், வெறும் மாமரம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கடைகள் கிடையாது. அப்போது நீ வந்து கடையில் போய் தென்னை மரமாக வளர்த்துப்ப, தேங்காவே உற்பத்தி பண்ணுவேன், மீதி உனக்கு தேவைப்படுகிற மற்ற மாம்பழத்தையோ காய்கறியோ மற்ற கடையில் போய் வாங்கிக்கிறதுக்கு அங்கே கடை ஒன்றும் கிடையாது. கடைகள் எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்து பழங்களை வாங்கிக்கலாம், காய்கறிகளை கடைகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை அங்கே கிடையாது. உனக்கு தேவையான அத்தனையும் நீ தான் உற்பத்தி பண்ணியாகணும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய விவசாய நிலத்தில் நீ வளர்க்குற மரங்களோட எண்ணிக்கை அது எல்லா வித மரங்களையும் நீ விவசாயத்தில் வளர்க்கணும். காய்கறிகள் வளர்க்கணும், பழங்களை தருகிற மரங்கள் ஒவ்வொன்றா வளர்க்கணும். ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு மரம், அதாவது 1 அல்லது 2. ஒரு எலுமிச்சை மரம் போதுமானது, ஒரு நெல்லிக்காய் மரம் போதுமானது, ஒரு கொய்யா மரம், அதுமாதிரி இப்படி நிறைய மரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அன்னாசி, இப்படி எல்லா மரங்களும் அந்த விவசாய நிலத்தில் இருக்கணும். உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ நிறைய பழங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி அது நம்ம வந்து பார்க்குறோம், சமூக வலைதள ஊடகங்களில் பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லைன்னு நமக்கு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் இப்போவே கொண்டு வந்துடுங்க. அதெல்லாம் இப்போவே கொண்டு வந்து இங்கே பயிரிடுங்க. ஏன்னா இன்னும் 20 வருஷம் தான் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்தந்த ஊரில் இருக்கிறது அந்தந்த ஊரில் தான் இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். அதனால் அந்த மாதிரி ஒரு சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை முறை என்பது எங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லா வகையிலும் அங்கே சமத்துவம் தான் இருக்கும். ஒற்றுமை தான் அங்கே இருக்கும். ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது அத்தனையுமே வந்து அங்கே உயிர்த்து இருக்க முடியாது, உயிர்ப்போடு இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான வாழ்க்கை முறை முற்றிலும் இதற்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் முரணானது. அங்கே வந்து எல்லோரும் குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. அங்கே பெரிய வீடு, மாளிகை வீடு அங்கே அதே கிடையாது. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அப்போ வந்து படித்தவன் படிக்காதவன், ரொம்ப படித்தவர் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வே அங்கே கிடையாது. நிறைய பணக்காரர் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அப்போ அங்கே கோடீஸ்வரர், பணக்காரர், ஏழை, நடுத்தரம் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வே அங்கே கிடையாது. இப்போ பெரிய வீடு, இந்த தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் எல்லாமே மூடிடுவாங்க 2040. அப்படி இருக்கும்போது அங்கே யாரும் வந்து
பெரிய வீடெல்லாம் கட்டவே முடியாது. அதற்கான சிமெண்ட்டு, காங்கிரீட்டு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, குடிசையில் தான் வசிப்பாங்க. அப்போ அங்கே சமத்துவம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்றால் ஒற்றுமை, சமத்துவம். அங்கே வேற்றுமையாக இருக்க முடியாது. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வில் வேற்றுமை தான் இங்கே இதோட அடிப்படையே வேற்றுமை தான். ஏற்றத்தாழ்வுகள் தான் இதோட அடிப்படையே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் அடிப்படை. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அது வேற்றுமை தான். அதுக்காக தேவையில்லாத வேற்றுமைகளெல்லாம் ஏன் சுமந்துட்டு வரீங்க? எதையெல்லாம் ஒழிக்க முடியுமோ அந்த வேற்றுமைகளெல்லாம் அடித்து நொறுக்குங்க. சாதி என்பது தேவையில்லாத ஒரு வேற்றுமை. மதம் என்பது தேவையில்லாத வேற்றுமை. ஏன்னா மதமே இல்லாமல் கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாடுகள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். நம்மளால் கற்பனை கூட பண்ணி நம்ம அதுதான் நோக்கி போராடிக்கிட்டு இருக்கோம் புரட்சி. ஆனால் அது நம்மளால் அடைய முடியாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எதையெல்லாம் நம்மளால் அடைய முடியாதோ அதையெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு தான் ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள்லாம் இந்த உலகத்தில். சில நாடுகளில் ஓரிரு நாடுகளில் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, மதமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இங்கே சாதியை ஒழிக்க முடியும் அப்படின்னா அப்போ அவர்கள் தான் இந்த சாதி இங்கே இருப்பதற்கு காரணமாக. யாரால் ஒழிக்க முடியும்? அரசாங்கத்தால் தான் சாதியை ஒழிக்க முடியும். அப்படின்னா இங்கு சாதி இருப்பதற்கும் அவர்கள் தான் காரணம். யாரால் ஒழிக்க முடியுமோ அவர்கள் தானே. இப்போ சாதியை யாரால் ஒழிக்க முடியுமோ அப்போ அவர்கள் தான் இங்கு சாதி இருப்பதற்கும் இருந்ததற்கும் காரணமாக இருக்கிறார்கள். சாதி ரீதியாக நடந்த அனைத்து கொடுமைகளுக்கும் தீண்டாமைகளுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம். ஏன்னா அவர்களால் தானே இந்த சாதியை ஒழிச்சிருக்க முடியும். அப்போ அவர்கள் தானே இந்த சாதியை அனுமதித்திருக்கிறார்கள். அனுமதித்தவர்கள் தானே அவர்கள் பேரில் தானே குற்றம். இப்போ மதுவால் நிறைய பேர் இப்போ நீட்டு தற்கொலையால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம அரசாங்கத்தை தானே காரணம் காட்டுறோம். ஏன்னா அவர்களால் நீட் தேர்வை ஒழிக்க முடியும். அது மாதிரி மதுபானங்களை அரசாங்கத்தால் ஒழிக்க முடியும். மதுபானங்களால் நடைபெறுகிற தற்கொலைகளுக்கு அரசாங்கத்தை நம்ம காரணமாக காட்டுறோம். அதனால தான் அரசாங்கத்தை காரணமாக காட்டுறோம். யாரால் ஒழிக்க முடியுமோ அவர்கள் தான் இங்கே குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த சாதி நீதியான தீண்டாமைகளுக்கு மத வன்முறைகளுக்கு அந்த அரசாங்கம் தான் காரணம். அதனால் வேறு யாரையும் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறது அது ஒரு பழியை கவன திசை ஒரு குற்றச்செயல் மீது குற்றச்செயலுக்கு காரணமானவர்கள் அந்த உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் வேறு யார் மேலேயே கை காட்டுறது ஒரு தவறான அணுகுமுறை. குற்றத்தை மறைப்பது, குற்றவாளிகளை மறைப்பதற்கு சமமானது. அது ஒரு 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே 2040 இயந்திர அறிவியல் உலகம் இப்போ இருக்கிற உலகம் அழிவை சந்திக்கும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் எல்லாருக்குமே சமமான விளைநிலம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் மாடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க. அது எத்தனை வளர்க்கணும்? அப்படி ஒருத்தர் 2 மாடு தான் வளர்க்கணும் அல்லது 1 ஆடு தான் வளர்க்கணும், ஒரு மாடு தான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்படின்னா 4800 பேர் இருக்கிற ஒரு ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு வளர்த்தாங்க அப்படின்னாக்கா 4800 மாடு ஒரு ஊரில் இருக்கும். என்னடா ஒரு மாடு தான் வளர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஒரு ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரும் 4800 பேர் ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்போ 4800 பேரும் ஒவ்வொரு மாடு வளர்த்தாங்கனாக்கா அப்போ ஏன்னா அதில் சின்ன பசங்களாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மாடு வளர்க்க மாட்டாங்க. 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு 4000 பேர்னு வச்சுக்கோங்களேன். 4800 பேர் உள்ள ஒரு ஊரில் ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க மொத்தம் 4000 பேர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு வளர்த்தாங்கன்னா 4000 மாடு வளர்ப்பாங்க. ஒரு ஊரில் 4000 மாடு இருக்கும். அதனால் ஒருத்தர் 1 மாடு வளர்த்தா போதும். ஒருத்தர் 2 மாடு வளர்க்கலாம் அப்படின்னா 8000 மாடு ஆகிடும். அப்படி எண்ணிக்கை அதிகமாக. அதனால் 1 மாடு வளர்த்தாலே போதுமானது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு வளர்க்குறாங்க. இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போவும் சரி யாரோ ஒரு சிலர் தான் மாடு வளர்க்குறாங்க, எல்லாருமே மாடு வளர்க்கலை. அதனால அவங்க நிறைய மாடு வளர்க்க வேண்டிய அவசியம். ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் மாடு வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறவங்க ஒரு 20 மாடு, 10 மாடு, 15 மாடு, சிலர் பண்ணையாக வச்சு 100 மாடுலாம் வச்சு வளர்ப்பாங்க. காரணம் என்னென்னா யாரோ ஒருவர் தான் அந்த வேலையை செய்கிறாங்க. எல்லாருமே ஒரு வேலையை செய்தால் அப்போ நம்ம குறைவாக அதை வளர்த்தாலே போதுமானது. எல்லாருமே மாடு வளர்ப்பாக இருந்தால் எல்லாருமே 10 மாடெல்லாம் இங்கே வளர்க்க முடியாது. ஒரு ஊரில் 4000 பேர் 8 வயசுக்கு மேலே உள்ள 4000 பேர் ஒவ்வொருத்தரும் 10 மாடு வளர்த்தாங்கனாக்கா 10 நாள் 40,000 மாடு ஆகிடும். அப்புறம் மாடுகளுக்கு தான் எல்லா உணவும், மனுஷங்க உற்பத்தி பண்ணுற உணவு எல்லாத்தையும் மாடுகள் சாப்பிட்டுட்டு போயிடும். உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால்
அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து சமத்துவம், இதான் சமத்துவம். ஒரு சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை முறைங்கிறது எல்லா விஷயத்துலையுமே சமத்துவம் இருக்கணும். அது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். எங்கேயும் சமத்துவம் இல்லாமல் இருக்கவே கூடாது. தொழிலில், அவங்க செய்கிற தொழிலில் சமத்துவத்தை மீறி ஒவ்வொருத்தர் தன்னிச்சையாக நான் என் விருப்பப்படி தான் வாழ்வேன், நான் என் விருப்பப்படி தான் சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே சிந்திக்க கூடாது. அதாவது சிந்தனை, முதல்ல சிந்தனையில் வந்து சமத்துவம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் அந்த சமத்துவம் நிறைந்த சிந்தனையை எல்லாத்துக்கும் பொதுவாக்க வேண்டும். அதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிந்தனை, ஒரு நடைமுறையில் நியாயம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அந்த நடைமுறையை அனைவருக்கும் பொதுவானதாக மாற்ற வேண்டும். இதுதான் சமத்துவம். இதுதான் வந்து இனிமேல் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள அந்த நடைமுறை, மனித வாழ்க்கை நடைமுறை. ஏன்னா அது நியாயம் இல்லைன்னா அது எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நியாயம் இருக்கிற ஒன்று தான் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஒரு நடைமுறை இங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அந்த நடைமுறையில் நியாயம் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. எல்லோரும் அப்போது நியாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லோரும் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக அதில் நியாயம் இருக்கிறதா என பார்த்துவிட்டு அதை எல்லோருக்கும் பொதுவானதாக மாற்ற வேண்டும். எல்லோருமே ஏற்றுப்பாங்க. நியாயம் இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அதுதான் சமத்துவம். அநியாயத்தை வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக மாற்ற முயற்சிக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதான் நடந்துகிட்ருக்கு. அநியாயமான நடைமுறைகளை அனைவருக்கும் பொதுவானதாக மாற்ற முயற்சிப்பது, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறது. அதுக்கு தான் அந்த அரசாங்கத்தோட வேலை. அதுதான். ஏன்னா அரசாங்கத்திட்ட வந்து காவலர்கள் இருக்கிறார்கள், போலீஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லா காலத்துலேயுமே வந்து அரசாங்கம் என்பது இந்த மாதிரி காவலர்கள், போலீஸு, ஆயுத பலம், அதிகார பலம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அநியாயமான நடைமுறைகளை மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாக மாற்ற முயற்சி செய்தார்கள். அதனால் அதற்கு எதிராக மக்கள் போராடினார்கள், புரட்சி செய்தார்கள், கிளர்ந்து எழுந்தார்கள். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கு நடைபெறுவது மக்களாட்சி, மன்னராட்சி கிடையாது. அதனால் மக்கள் அனைவருமே தங்களுக்கு எது நியாயமானது என மக்களே முடிவு செய்வார்கள். யாரோ ஒரு தனி நபர்லாம் முடிவு, எல்லாருமே ஆட்சியாளர்கள். சுழற்சி முறையில் எல்லாருக்குமே அந்த ஆட்சி செய்கிற பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கும். அதில் பெண்கள் அனைவருக்குமே சுழற்சி முறையில் ஆட்சி செய்கிற பொறுப்பு அவர்களிடம் கொடுக்கப்படும். பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களின் காவலர்களாக, பெண்களின் உதவியாளர்களாக இருப்பார்கள்.